லார்ட். நான் உங்கள் வினோ ஸ்டீஃபன் வேர்ட் ஆஃப் விசிடம் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு அழகான வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் பார்க்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினைக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரம் ஆவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயசு சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். ஆமென். ஆம் அழகானவர்களே, இந்த நாளில இந்த மதுபான பிரியரையும் மாம்ச பிரித்தினிக்காரையும் சேராது என்ற ஒரு வசனம் இருக்கு. ஏன் இந்த வசனத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நம்ம தேசத்துல, நம்ம நாட்டுல இன்னைக்கு இந்த குடிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி விட்டது. நான் அதை சொல்வதற்கு தகுதியான ஆட்களோ கிடையாது. இது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொல்லியிருக்கிற இந்த காலை வேளையில உங்க கூட தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல யார் இருந்தாலும் இந்த குடிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த குடிக்கிறதுனால பாருங்க, எத்தனை பேருடைய சரீரத்துல பிரச்சனை, நோய் வருது. உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரத்துல முடிவடைகிறது. விபத்துகள், ஆக்சிடென்ட், இது மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், பிரச்சனைகள், சண்டைகள் வருகிறது. அடுத்தபடி இன்னொன்னு சொல்றாரு, மாம்ச பெருந்தினிக்காரையும் சேராதே. ஆண்டவர் இவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நமக்கு பிடிச்ச நிறைய பேருக்கு அந்த பழக்கத்தினால உங்களை நம்ம தவிர்த்து விட முடியாது. எனவே நீங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த பழக்கத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வரும்படி அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லாதீங்க. அவங்களுக்கு புத்திமதிகளை கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம அட்வைஸா இருந்தாலும், இந்த புத்திமதியா இருந்தாலும் நம்ம சொல்லித்தான் வேணும். இன்னும் நல்ல நட்புக்கும் உறவுக்கும் அது உண்மையான பழக்கம். நம்ம சொல்லிதான் ஆகணும். மற்றவங்க அழிந்து போறதை நம்ம விரும்ப மாட்டோம், இல்லைங்களா? இந்த காலை வேலையில உங்க கூட வேலை செஞ்சாலும், படிக்கிறவங்களா இருந்தாலும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், வீட்டில் இருக்கிறவங்க, சொந்த பந்தங்களா இருந்தாலும், உறவுகளா இருந்தாலும் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி பாருங்க, நீங்க நிறைய பேர் பெற்றோருடைய வார்த்தைகளை கேட்கறது இல்லை. இங்க பாருங்க, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுக்கு செவி கொடு. ஆண்டவரோட சொல்லி கொடுத்த அழகான விஷயமே, அப்பாவுக்கு அவங்க வார்த்தையை கேளுங்க. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாத. அவன் தாய் வயது சென்றவளாகும் போது அவங்க வார்த்தை, அதாவது அம்மா வயசாயிடுச்சு, அப்பா அம்மா வயசாயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மதிக்காம இருக்கக்கூடாது. இன்னைக்கு மதிக்கிறது ஒரு பழக்கங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமென். நீங்க இன்னைக்கு உங்க பெற்றோர் மேல, ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் வயசுல மூத்தவங்களை மதிங்க. அவங்க மட்டும் இல்லாம சத்தியத்தை வாங்க, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்க. ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தியங்கிறது ஆண்டவர் கொடுத்த வசனம், வார்த்தைகள். அதை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க சொல்றாரு. காசு, பணம், பொருள் இல்லைங்க. சத்தியத்தையும் உபதேசத்தையும் நீங்க கேட்டு வாங்குங்க. நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளை பெற்றவள் அவனால் மகிழ்வாள். பாருங்க, நீதிமானுடைய தகப்பன், உங்களுடைய அப்பா அம்மா கண்டிப்பா நீங்க நல்லா வளரதான் அவங்க ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே இந்த நாளில நீங்க நல்ல பிள்ளைகளா இருங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த நாளில பெருந்தினிக்காரரையும் குடிகாரர்களுக்கும் புத்தி சொல்லுங்க. அவங்களோட தவறானவங்களா இருந்தா அவங்களோட சேர கொஞ்சம் பழக்கத்தை குறைச்சு கொள்ளுங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அவங்களையும் ஆசீர்வதிப்பார், மாற்றுவார். இந்த நாளில உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you. Amen. Thank you.